எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 19:7 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இன்றைக்கு தலைப்பு நான் எதை வைத்து பேசுகிறேன்னா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம், பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இது தூரமே அல்ல. அல்லேலூயா. நம்ம ட்ரெயின் ஏறுறோம், சென்ட்ரலுக்கு போகிறோம், பாதியிலே இறங்கிட்டோன்னா நம்ம வேலை முடியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம போக வேண்டிய இடம் எங்கே? சென்ட்ரலுக்கு போகணும். அல்லேலூயா. இன்றைக்கு தூதன் அவனை ஸ்தோத்திரம், அந்த நாட்களில் தூதன் தட்டி எழுப்பி, கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. வெகு தூரம் நம்ம போனோம். ஒவ்வொருத்தருக்கும் வயது எண்ணிக்கை நிமித்தமாய் நான் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறீங்க. இல்லை, கர்த்தர் உங்களை வெகு தூரமாய் அழைத்து செல்லுகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எலியாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் எலியாவை கொண்டு தான் செய்வார். அல்லேலூயா. ஜூலியஸை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் ஜூலியஸை கொண்டு தான் செய்வார். என் ஏசப்பா எப்போவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டை பார்க்கவே மாட்டார். அல்லேலூயா. அவனை வைத்து தான் அந்த காரியங்களை செய்ய வல்லமை படைத்தவர். அல்லேலூயா. நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னும் உங்களை வைத்து செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்குதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னை வைத்து செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. 19:1 ஸ்தோத்திரம் 9வது வசனம் வரைக்கும் யாருன்னா சத்தமாக வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களிலே ஒருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்ததேயானில் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவை, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவனல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. அவன் போஜனம் பண்ணி அந்த போஜனத்தினால் 40 நாள் இரவும் பகலும் பிரயாணம் பண்ணி எங்கே போய் நிற்கிறான்? தேவனுடைய பர்வதத்தில் நடந்து போனான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. எலியா ஒரு சாதனையாளர். அல்லேலூயா. ஒரு சாதனையை படைக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு சோதனை வந்து நிற்கிது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகள். எத்தனை பேருக்கு சோதனை இருக்குது? எல்லாருக்கும் சோதனை இல்லாத ஆளே இல்லை. அவன் பெரிய சாதனையாளர். பழைய ஏற்பாட்டில் மோசேவையும் எலியாவையும் இல்லாமல் படிக்கவே முடியாது. அல்லேலூயா. பெரிய தீர்க்கதரிசி. ஏசப்பா சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவார், அவன் போய் சொல்லுவான், உடனே என்ன சொல்ல, போய் ஒளிஞ்சிக்கோன்னுவார், ஒளிஞ்சிப்பான். அல்லேலூயா. ஆனால் இங்கே அவனுக்கு பிரச்சனை வந்த உடனே யார் பயந்து போனது? எலியா பயந்து போயிட்டான். அல்லேலூயா. அதற்கு முன்ன அதிகாரம் நீங்கள் நல்லா தெரியும். கர்த்தர் சொல்கிறாரு, தேசத்தில் மழையை பெய்யாதுன்ற. ஆகாப்புக்கு கோபம் வருது, கொலை பண்ண நினைக்கிறான். ஆனால் 3 வருஷம் கண்ணில் மாட்டவே கர்த்தர் ஒளித்து வைத்துட்டார். சில நேரத்தில் நம்மளையும் ஒளித்து வைப்பார். அல்லேலூயா. ஆகாப்பின் நிறைய ஆகாப் கண்ணிலேருந்து நம்மளை ஒளிச்சு வைப்பார். அல்லேலூயா. வெளியில் வரான், ஆகாப் முன்னாடி நிற்கிறான். தீர்க்கதரிசிக 450 பேர் அங்கே நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் இவர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாரையும் வெட்டி போட்டுறான், மழையை பிழைய வைக்கிறான், எல்லாத்தையும் செய்துடுறான். அல்லேலூயா. இந்த அற்புதங்கள் யாவும் யாருக்கு போகுது? ராஜாவுடைய மனைவி எசபேலுக்கு. போனவொடனே எசபேலுக்கு என்ன கோவம் வருது? நாளைக்கு இந்த நேரத்தில் அந்த வசனம் எப்படி போட்டுருக்காங்க? அப்பொழுது எசபேல் எலியாவின் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனை செய்தப்பட்டது போல் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு
செய்யாதிருக்க போனால் அவங்க தேவங்க கோச்சிப்பாங்கன்னு அவள் சொல்கிறான். அல்லேலூயா. ஜெயத்தை தந்த அதே தேவன் தான். ஆனால் ஒரு எசபேலுடைய பேச்சை கேட்டவொடனே இன்றைக்கி என்ன வந்துருச்சு அவனுக்கு? பயம். யாருக்கு மேலே? அவனுடைய உயிர் மேலே ஒரு பயம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நிறைய அற்புதங்களை வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒரே ஒரு எசபேல் எதனா சொல்லிச்சுன்னா நம்ம உடஞ்சி போய் ஓடிடுறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. நீங்கள் போக வேண்டிய தூரம் இது அல்ல. கர்த்தர் உன்னை நிறுத்தின இடம் இது அல்ல. இன்னும் நிறைய தூரத்தை எடுத்து போவார். எத்தனை எசபேல் வந்தாலும், எத்தனை ஆகாப் வந்தாலும் எவனும் ஒன்றுமே பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அந்த முன்னாடி 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒளித்து வைக்கும் பொழுது காகத்தை கொண்டு வேத வல்லுநர்கள் சொல்லாங்க கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் போஷித்தாராம். காலை மாலை இரவு. அல்லேலூயா. காகத்துடைய வேலையை திருடின்னு போகிறது. ஆனால் திருடின்னு போகிறத வைத்து என்ன செய்கிறாரு? போஷிக்க செய்த தெய்வன். அல்லேலூயா. ஒரு மனுஷனும் அவங்ககிட்ட இல்லை. அந்த இடத்துல குகைகள் நிறைந்த அந்த இடத்துல யாரை வைத்து போஷித்தார்? காகங்களே. கேரி தாற்றங்கரை வற்றி போன பிறகு தான் அவன் என்ன செய்கிறான்? சாரிபாத் விதவின் ஊருக்கு போய் அங்கே அவங்களோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நடத்த நினைத்தால் யாராலையும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு சாதனையை படைக்கணும்னா கர்த்தர் சில நேரத்தில் பிழைக்குள்ளே தான் வைப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் அமைதி நேரம் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அமைதியாக உங்களை வைக்கிறாருன்னா உங்களை மேலே நிறுத்த போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் மனுஷனையே பார்க்காத நாட்கள் அத்தனை நாட்கள். சாப்பிடுவான், ஜெபம் பண்ணுவான், தூங்குவான்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் பாகால்கள் மத்தியில் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. ஆனால் எசபேல் சொன்ன ஒரே வார்த்தையினால் அவன் மனம் உடைஞ்சு போய் என்ன பண்ணிட்டான்? பயந்து ஓடுறான். எங்கேருந்து ஓடுறான்? அந்த வசனம் 3வது வசனம் வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். தட்டி சொல்லுங்க, ஓடி போவாத, கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை எசபேல் வரட்டும், எத்தனை ஆகாப் வரட்டும், கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. அவன் பயந்து போனப்போ கூட கர்த்தர் அவனை கைவிடலை. அல்லேலூயா. திருப்பியும் தூதனை அனுப்புகிறாரு. பார்த்தீங்களா? கைவிடவே இல்லை. ஆனால் எலியாவின் தேவன் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு பெரிய சாதனையாளர் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அவனுக்கு பயம் வந்து ஓடிடுறான். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவன் பயந்து ஓடி போய் எது கீழே படுத்துக்கிறான்? ஒரு சூறை செடி கீழே படுத்துக்கிற நிலைமை. ஆனால் அப்படியே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 450 பேருக்கு முன்னாடி யார் ஜெயம் பெற்றான்? கர்த்தர் அவ்வளோ பெரிய வல்லமையை கொடுத்த ஒரு மனிதன், அவ்வளோ பெரிய உபயோகப்படுத்தின மனிதன். இப்போ ஒரே ஒரு பொம்பளையுடைய வார்த்தையில் என்ன பண்ணிட்டான்? பக்கத்தில் தட்டி சொல்ல, பயப்படாத, யார் சொன்னாலும் பயப்படாத, அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய அற்புதம். அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யாகம் பண்ணானுங்க, ஒன்றும் அசையில். இவன் சொன்ன உடனே அங்கேருந்து அக்கினியை இறக்குனார். யாருடைய வார்த்தைக்காக? அங்கே சொல்கிறான், நான் வணங்குற தெய்வம் கண்டிப்பாக பட்சித்து போடணுன்னே கர்த்தர் அவனுடைய வார்த்தையை அங்கீகரித்தார். ஆனால் எசபேலுடைய ஒரே ஒரு வார்த்தையினால் அவன் அங்கே ஸ்தோத்திரம் பயந்து போய் ஓடின நாட்கள் உண்டாகிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் 4 விஷயங்களை அங்கே பண்ணுறான். 4 விஷயங்களை பண்ணுறான். கர்மேல் மேலே ஒரு வெற்றியை கண்ட ஒரு மனிதனுக்கு கர்மேல் பின்னாடி ஒரு பெரிய தோல்வியை அவன் பார்க்கிறான். ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயுமே ஒளியவே கூடாது. அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நடத்துவார். அழைத்தவர் நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். சில நேரத்தில் கேரி தாற்றங்கரைகள்லாம் உண்டாகும், ஆனால் போஷிக்கிற தேவன். வெளியில் வரும்போது பர்ஃபெக்டாக கூட்டின்னு வருவார். அல்லேலூயா. வெளியில் வந்தவனே அவன் 450 பேரை அடிக்கிற பலனை கர்த்தர் கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன் அந்த 3.5 வருஷம் அவனை பக்குவப்படுத்தியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். வெறும் காக்கா சாப்பாடு கொடுக்குது, சாப்பிட்றான், தூங்குறான். வெளியில் வரும்பொழுது கர்த்தர் அவனை பரிபூர்ணமான ஒரு விசுவாசத்தில் நடத்தி ஒரு ஜெயத்தை தந்த தேவன். அல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்திற்கு பின்பாக ஒரு பெரிய அடி இருக்கும். நிறைய பேர் சொல்லும், ஏதோ ஞான் முடம் ஏறினா சறுக்குன்னுவாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் ஏறி போன மாதிரி தெரிஞ்சு திருப்பியும் சறுக்கி விட்டுடுதுன்னு. சறுக்கிறது இல்லை, கர்த்தர் பக்குவப்படுத்துகிறார். அல்லேலூயா.
அடுத்த வெற்றிக்கு ஆயத்தப்படுத்துகிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். சில சறுக்கர்கள் வாழ்க்கையில் நல்லது, பக்கத்தில் தடி சறுக்கி விழுவது நல்லது, திருப்பியும் கர்த்தர் மேலே நிறுத்துவார். அல்லேலூயா. நம்மை பக்குவப்படுத்த தான் அந்த நாட்களை கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். மக்களுடைய பார்வையில் இவன் விழுந்து போயிட்டான்னு நினைப்பீங்க, அது விழுவதற்கல்ல, நன்மைக்கு எதுவாக. அல்லேலூயா. மீண்டும் புறப்பட்டு வரும்பொழுது அவன் பெரிய அற்புதத்தை செய்கிறவனாய், தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவனாய் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், எசபேல் சொன்ன உடனே அவனுக்கு வந்தது என்னன்னு? பயம். அந்த 3வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பாணனை காக்க. அல்லேலூயா. அங்கே என்ன சொல்லியிருக்கலாம்? ஏசப்பா கர்த்தாவே, எசபேல் இப்படி பேசுகிறான், எசபேல் எதனா பண்ணுங்கன்னு அவன் சொல்லியிருக்கலாம், இல்லைல்ல? ஆனால் சொல்லலை. என்ன பண்ணிட்டான்? எசபேலுடைய வார்த்தையை பயத்தை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு பயத்தில் ஓடினான். எப்படி ஓடினான்? 29-25 வாசிக்கிறோம் நீதிமொழிகளில், மனுஷனுக்கு பயப்படும் பயம் மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எதை வருவிக்கும்? கண்ணியை வருவிக்கும். கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? இவனை வைத்து இவ்வளோ அதிகாரம், இவ்வளோ பவர் கொடுத்த இந்த ஆள், ஒரு ராஜாவுடைய மனைவி ஸ்தோத்திரம் சொன்ன வார்த்தைக்கு பயந்து ஓடுறான். அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாங்க? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. பயம். அல்லேலூயா. ஆனால் எலியாவுக்கு கொடுத்த அதிகாரம் வேறு, எலியாவுக்கு இருந்த அபிஷேகம் வேறு. எலியாவோடு தான் கர்த்தர் முகமுகமாய் பேசுவார். அல்லேலூயா. அவனை கொண்டு அற்புதங்களை செய்த தேவன் ஒரு பொம்பளை சொன்ன வார்த்தைக்காக பயந்து போய் இடத்த விட்டு ஓடுறான். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பயந்து ஓடாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை 2 தீமோத்தேயு 1:7 நினைக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்குறான். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், எனக்கு யாரை குறித்தும் பயமே கிடையாது, எல்லாருக்கு மேலே மரியாதை உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஆனால் மரியாதை உண்டு. அல்லேலூயா. இவங்களுக்கு பயப்படுறது, அவங்களுக்கு எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. தேவனுக்கு மட்டும்தான் பயப்படணும், இயேசுக்கு மட்டும்தான் பயப்படணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் உண்மை உள்ளவர், அவர் தான் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் தான் சகலவற்றையும் ஆராய்ந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. பயம் முடிவை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயம் எதை மாற்றும்? உங்களுடைய முடிவை மாற்றும். இன்றையிலேருந்து பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா சில டிசிஷனை நீங்கள் மாற்றுவீங்க. பயப்படாமல் எடுக்கிற டிசிஷன் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பயத்தை வைத்திருந்தால் அந்த முடிவுகள் தவறான முடிவுகளாய் இருக்கும். அந்த எலியா செய்த முடிவு தவறான முடிவு. ஏனென்றால் அவன் பயத்தின் நிமித்தமாய் எடுத்த முடிவு. கர்த்தர் அதற்கு முன்பாக அவனுக்கு செய்த அற்புதத்தையும் அவனுக்கு கொடுத்த வல்லமையும் நம்ம இழந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் யாரோ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, யாரோ ஒரு பிரதர் சொன்னாங்க, யாரோ ஒரு குடுகுடுப்புகாரன் வாசலில் நின்று சொன்னான்னு நம்ம பயந்து நம்முடைய முடிவை மாற்றுகிறோம். உண்மையா இல்லையா? அவனுக்கு 10 ரூபா கொடுத்தா 4 பக்கம் எனக்காக பேசிட்டு போவான். 10 ரூபா கொடுக்காம ஓட்டினீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா வித்தையும் சொல்லிட்டு போயிடுவான். அது அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடும்? அதில் ஒன்று நம்மளுக்கு நடந்துடும். உண்மையா இல்லையா? பூனை குறுக்கு வந்தால் சொல்லுங்கள், அப்போ உடனே உள்ளே தண்ணி குடிச்சிட்டு தலையை தட்டிட்டு அனுப்புவாங்க. அல்லேலூயா. பூனைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்று நடந்த உடனே ஐதீகம் என்ன ஆயிடுச்சு? பயத்தை உள்ளே வர வைக்குது. அல்லேலூயா. பயத்தை புறம்பே தள்ள வேண்டும். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. அல்லேலூயா. எதை பார்த்தும் பயப்பட மாட்டான்னு சொல்லுங்கள். எலியாவுக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் எலியா கொடுத்த வரத்தையும் அவன் ஒரு நிமிஷத்தில் அப்படியே இழந்துடுறான். ஏன்னா எசபேல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆகாபுக்கும் எசபேலுக்கும் ஸ்தோத்திரம், அந்த விஷயம் தெரிஞ்சவனே இந்த காரியங்கள் நடைபெறும். 2வது, ஃபஸ்ட்டு பயத்தினால் ஓடினான். 2வது 19 4வது வசனம் வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி.
ரெண்டாவது அவன் என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட்டு பயத்தில் ஓடிட்டான். ரெண்டாவது சோர்வில் உட்கார்றது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஃபியரு, ரெண்டாவது வந்து ஃபீலிங். அல்லேலூயா. ஃபெயிட்னஸ். அல்லேலூயா. சோர்வில் உட்கார்ந்து. இன்றைக்கி நமக்கு ஒரு பயம் வந்தால் என்ன பண்ணிவிடுவோம், சோர்வடைந்துடுவோம். உண்மையா இல்லையா? பயம் வந்தால் என்ன ஆகிடும், சோர்வடைந்து விடுவோம். அல்லேலூயா. எல்லாமே செய்வோம், மினிஸ்ட்ரியிலையும் ஒரு பேர்ன் அவுட் ஆகிடும். எல்லா ஊழியத்தையும் செய்வோம், கடைசியாக ஒரு சோர்வு அடைந்து உட்காருகிற நாட்கள். அல்லேலூயா. இவனுக்கு எவ்வளோ பலத்தை கொடுத்து இவனை வைத்து கண்ட்ரிக்கே இவனை வைத்து தான் ப்ராஃபட்டாக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. இவனை வச்சு தான் என்ன பண்ணுவார், ராஜா கிட்ட போய் பேசுகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது, எலியாக்கு இருக்குது. அல்லேலூயா. இவன் சொன்னால் மழை பெய்யுது, இவன் சொன்னால் மழை பெய்யல. அவ்வளோ பெரிய ஒரு பவரை யாருக்கு கொடுத்துருக்குறா, ஒரே மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்துருந்தார். அல்லேலூயா. ஆனால் எசபேலுடைய ஒரு வார்த்தையினால் நம்மால் சோர்வடைந்துட்டான். அல்லேலூயா. வேஸ்ட்டு சொல்லுவோமா, நான் இந்த குடும்பத்துக்கு செத்து போயிடலாமா, அதை தானே அவனும் அங்கே சொன்னான். என்ன சொன்னான், போதும் கர்த்தாவே போதும், என் பிராணனை நீ செத்துட்டினா ஒன்றும் நடக்காது. பக்கத்தில் தட்டி நீ செத்து போகிறதுனால ஒன்றும் நடக்காது. நீ செத்து போனீங்கன்னா குடும்பத்துக்கு இன்னும் பிரச்சனை தான் அதிகம். அல்லேலூயா. நீ இருந்து கொடுக்குற பிரச்சனையோட செத்து பண்ண இன்னும் அதிக பிரச்சனை. அல்லேலூயா. அவர் எடுக்கிற நாளில் எடுத்தால் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. நீ மாச்சிக்கினீன்னா இன்னும் அதிக பிரச்சனை. மரணமும் ஜீவனும் எதில் இருக்குது? யார் ஒன்றா என்னொன்னா பேசிட்டோங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அழைத்தவர் நடத்துவார். ஏசாயா 40:29-30 எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா 40. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. எப்பப்பெல்லாம் சோர்வு வருதோ இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணிங்கன்னா உயரே பறக்க வைப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நான் செத்து போயிடுவேன், என்னை எடுத்துங்க ஆண்டவரே, இனிமேல் ஜெபமே பண்ணாதீங்க. அல்லேலூயா. அடிக்கடி என்ன சொல்லுவோம், என் வாழ்க்கை இதோட போதும், நீங்கள் முடிச்சிருங்கன்னு. படைச்சவருக்கு தெரியும் எப்போ முடிக்கணும்னு. அல்லேலூயா. இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஆனால் அதுங்க தான் சாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சோர்வு வரும்பொழுது அவனுடைய வார்த்தைகள் தடுமாறுகிறது. அல்லேலூயா. பயத்தில் எடுக்கிற முடிவு மாற்றங்களை தவறான முடிவாக இருக்கும். சோர்வில் வார்த்தைகள் தடுமாறும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து, ரெண்டாவது என்ன பார்த்தோம், ஃபீலிங் ஆர் ஃபெயிட்னஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். சோர்வில் உட்கார்ந்தான். அல்லேலூயா. கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அல்லேலூயா. சோர்வு உடலில் மட்டும் இல்லைங்க, மனசில் அதிகமான சோர்வு நமக்கு உண்டாகும். வெளியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம், உள்ளே என்ன ஆகிடும் சொல்லுங்களேன். வெளியில் நல்லா பேசுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சோர்வின் ஆவி நம்மை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ஒரு எசபேலினால் எலியா சோர்வடைந்தான் என்று நம்ம வாசிக்கிறாங்க. என்ன போடுறது, ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் பிதாக்களை பார்க்கிலும். ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது தான் நம்ம நிறைய விஷயத்தை பேசுவோம். அல்லேலூயா. நான் பாவி, நான் ஒன்றும் இல்லை, என்னால் எதுவும். ஆனால் அவனை வச்சு தான் என்னெல்லாம் பண்ணார், அந்த தேசத்தையே அசைத்தார். அல்லேலூயா. இவன் கையில் தான் எல்லா பவரையும் கொடுத்தாரு. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளும் நம்ம சோர்வில் மறந்து போயிடுவோம். அதனால தான் வார்த்தை தடுமாற்றங்கள் எப்போ உண்டாகும், சோர்வின் நேரத்தில் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நம்ம தப்பான அறிக்கை எதுவும் பண்ணக்கூடாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தப்பான அறிக்கை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அவன் ஸ்தோத்திரம், பயத்தில் ஓடினான். 2 சோர்வில் உட்கார்ந்தான். 3வது 19:10 வாசிங்க. 19:10. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான்.
வாங்க தேடுகிறார்கள். நம்பிக்கை இழந்த நிலைமை. அல்லேலூயா. அவனை யாரும் சாக அடிக்கலை, எசபேல் மட்டும்தான் வாயில் சொல்கிறான். ஆனால் இவனுடைய நம்பிக்கை என்னது? நான் உனக்காக நின்னனே, ஆனால் என்ன சாகடிக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இழந்தது. ஸ்தோத்திர நிலைமை. ஃபெயிலியர் இன் மைண்டு. அவனுடைய ஃபெயிலியர் எங்கே இருக்குது? மைண்டில் இருக்குது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம நம்பிக்கையை இழக்கிறோம். மற்றவருடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணுறோம்? நம்பிக்கையை இழக்கிறோம். ஆனால் நம்பிக்கை நாயகன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் அவர் சொல்ல எலியாவை கைவிடவே இல்லை. நமக்கு நம்பிக்கை இழந்தோன்னா இந்த வார்த்தைலாம் வரும். நான் உமக்காக வாழ்கிறேன், உமக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த கேட்டிருக்கமா இல்லை? யாரும் ஜெபிச்சதே இல்லை அந்த மாதிரி. நான் ஜெபித்து இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் எதிர் வீட்டில் மட்டும் ஜாலியாக இருக்கிறாங்க, நான் மட்டும் கஷ்டப்பட்டுனே இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கண்ணீர்? நான் தானே உன்னை நேசிக்கிறேன். பாகால வணங்குறோம், அவன் சந்தோஷமாக இருக்கிறானே. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எலியாவை கைவிட அழைக்கவே இல்லை. அல்லேலூயா. எந்த இடத்துலையும் யார் கையிலையும் அவனை கொடுத்துடல. ஒன்று அவர் மறைச்சி வைப்பார், இல்லைன்னா இவனை போய் மறைக்க வைப்பார். அல்லேலூயா. ஆனாலும் கரெக்டாக போஷித்தே வழி நடத்தின தேவன். அல்லேலூயா. ஆனால் அவன் நம்பிக்கை இல்லாமல் அவன் சொல்கிறான். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:12 வாசிக்கிறோம். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான் தான். அவங்கெல்லாம் யாருன்னா நம்பிக்கை இல்லாதவர்கள். அல்லேலூயா. நம்பிக்கையை இழக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மேலே நம்மளே ஒரு விஷயத்தை நம்ம மேன்மை பாராட்ட ஆரம்பிப்போம். அதனால தான் அவன் சொல்கிறான், நான் ஒருவன் மாத்திரம்தான் இந்த எல்லா வெற்றியும் செய்தேன், ஆனால் என்னை மட்டும் ஏன் கொலை பண்ணுறாங்க? அல்லேலூயா. என்ன ஏன் கொலை பண்ண? ஃபஸ்ட்டு ஆகாப்பு தேடினா, இப்போ யார் தேடுறா? மனைவி எசபேல் தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. 3 விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். பயத்தில் ஓடிப்போனான், 2வது சோர்வில் இருந்தான், உட்கார்ந்தான், நம்பிக்கையை இழந்தான். 4வது ஒரு விஷயம் அவன் செய்தது 19:4 வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூடை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் என்ன சொல்கிறான்? நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே. அல்லேலூயா. தவறான அறிக்கை செய்தான். அல்லேலூயா. ஃபால்ஸ் கன்ஃபெஷன் பண்ணுறான். நிறைய நேரத்தில் நம்ம என்ன கன்ஃபெஷன் பண்ணுறோம்? தவறான அறிக்கை பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 நீதிமொழிகள் 18:21 வாசிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசணும்னு 12:34 மத்தேயுவில் நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் எது பேசும்? வாயே பேசும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னால் முடியாது, நான் எதுவும் செய்ய மாட்டேன். நம்ம பிரச்சனையே என்னென்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கினே இருப்போம், மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். கர்த்தர் உனக்காக ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ தோல்வி சந்திப்பது கொஞ்ச காலங்களாக இருக்கலாம், ஆனால் அந்த கொஞ்ச காலத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ப்ராசஸை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ப்ராசஸ் பண்ணுகிற நாட்களில் நீ அமைதியாக இருக்கும்பொழுது கர்த்தர் ஜெயத்தை தர ஸ்தோத்திரம் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4 விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அவனை சோர்வடைய செய்தது. சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது அல்லேலூயா. அப்பையும் கர்த்தர் யாரை கைவிடலை? எலியாவை. நான் விசுவாசிக்கிறேன், என்னையும் கர்த்தர் கைவிடலை. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நானும் பண்ணேன். அல்லேலூயா. ஆனாலும் அவர் என்னை கைவிடாத தேவன். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 4 விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் எசபேலினால் அவன் பயந்தான், சோர்வில் உட்கார்ந்தான், நம்பிக்கை இழந்தான், தவறான அறிக்கையை செய்தான். அல்லேலூயா. ஆனால் நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகமாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கொண்டு இன்னும் அதிக காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இது நம்பிக்கை இல்லாத அல்லேலூயாவே இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு 60 வயசாகிடுச்சு, சிலருக்கு 70 ஆகிடுச்சு. என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சதுன்னு அல்ல. கர்த்தர் இன்னும் உனக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். பில்லி கிரகாம் பார்த்தீங்கன்னா 80 வயசு வரைக்கும் பிரசங்கம் பண்ணார்.
ஜான் வெஸ்லி பார்த்தீங்கன்னா 85லேயும் அவர் பண்ண பிரசங்கத்தினால எத்தனையோ கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஜார்ஜ் மில்லர் 70 வயசுலேருந்து நடந்து போய் ஊழியங்களை செய்திருக்கிறார். வயது எண்ணிக்கை காரணமே அல்ல. கர்த்தர் உபயோகப்படுத்தினா எப்படி வேணால் பண்ணுவார். நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். பக்கத்தில் தட்டி சொல்லி, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். அல்லேலூயா. உன் பிஸ்னஸ் இதோட முடிய போகிறதல்ல. யார் எது சொன்னாலும் நம்பவே நம்பாத. கர்த்தர் செய்த நினைத்தது யாராலையும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். நம்முடைய ஊழியம் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். அல்லேலூயா. தூதர் வந்து தட்டி என்ன சொல்கிறான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம். அல்லேலூயா. இந்த தூரத்திலே நம்ம உட்காரக்கூடாது. எதனால நம்ம உட்காரோன்னா, பயம் நம்மை உட்கார வைக்கும், சோர்வு நம்மை உட்கார வைக்கும், நம்பிக்கை இல்லைனா உட்கார வைக்கும். தப்பான அறிக்கை பண்ணால் நம்ம எங்கே உட்காந்துருவோம், போக வேண்டிய டெஸ்டினிக்கு நம்மளால் போக முடியாது. அல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களோடு இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க யாரையும் கூடவே வைத்துக்காதீங்க. உண்மையே இல்லையா? எது பேசினாலும் உருப்படாத மாதிரி சிலர் இருக்கும். சில கும்பல், இதை பண்ணுறியா, இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி ஆக்கிடுமாக்கும், இது பண்ணுவாக்கும், இது பண்ணாத, அவங்கள கிட்டவே வைக்காது. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் நடத்துவார். நமக்கு பிரச்சனை என்னென்னா, நடக்கிறதுக்கு முன்னாடியே 1000 பேர்கிட்ட சொல்லுவோம், அது நடக்கவே. ஏன்னா அதில் பாதி வயிற்றுச்சலாக இருக்கும். உங்களை சொல்ல, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள சொல்கிறேன். அல்லேலூயா. ஜெபத்தில் மட்டும்தான் வைக்கணும். கர்த்தர் உனக்கு ஒன்று கொடுக்குறாரா, ஜெபத்தில் வை, அதை நடத்து. கர்த்தர் பரிபூர்ணமாக வெளியில் வர செய்வார். அல்லேலூயா. ஊர் ஃபுல்லாக டம்மட்டை அடிச்சுட்டு பிறகு இது நடக்கலை, கர்த்தர் செய்யலை. கர்த்தர் சொல்கிறது வந்து தவறான அறிக்கை உள்ள மனிதர்களோடு நம்ம சவகாசமே இருக்கவே கூடாது. அன்றைக்கி தான் நீ ஆரம்பிப்ப, உடனே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அவன் இதை ஆரம்பித்தான் உருப்படலை, ஆனால் கர்த்தர் உருப்பட வைப்பார். அல்லேலூயா. இவன் தோண்டின இடத்துலலாம் தண்ணி வந்தது, அவங்க தோண்டின இடத்துலலாம் அதே இடத்துல தான் அவனும் நோண்டனான். உண்மையா இல்லையா? அப்படி தானே வேதம் போட்டிருக்கு. பஞ்சத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை அவனுக்கு தந்தார். அல்லேலூயா. ஏன்னா அவன் தேவன் பக்தி உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அதனால் நம்ம பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்னும் ஒரு 50 வருஷத்தை எனக்கு தருவார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் போக வேண்டிய தூரம் இன்னும் பெரிய அதிகமான தூரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு 1 ராஜாக்கள் 19:5 நம்ம வாசிக்கிறோம். ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஃபஸ்ட்டு நம்ம விழுந்து போனவுடனே, பயந்து போனவுடனே, சோர்ந்து போனவுடனே, நம்பிக்கை இழந்த உடனே, தவறான அறிக்கை பண்ண உடனே ஏசப்பா அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ரெஸ்ட்டு தராரு. அல்லேலூயா. என்ன தராரு? யாரெல்லாம் பயந்து சோர்ந்து நம்பிக்கை இழந்து தப்பான வார்த்தையை பேசின்னு இருக்கீங்களோ, ஃபஸ்ட்டு அவர் என்ன தராரு? ஒரு நல்ல ரெஸ்ட் எடு. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து என்ன பாருங்கன்னு சொல்லியிருக்காரு, இளைப்பாறுகள். அல்லேலூயா. மத்தேயு 11 வரும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் யார்கிட்ட வாங்க? என்கிட்ட வந்து கொஞ்சம் இளைப்பாறுகள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 23:2 வாசிக்கிறோம், அவன் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் விடுகிறார். அவனுடைய ஆத்துமாவை தேற்றி நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்? ரெஸ்ட்டு கிடைக்கும். அல்லேலூயா. என்ன கிடைக்கும்? ஏசப்பா கிட்ட ரெஸ்ட்டு கிடைக்கும். பயமோ சோர்வோ நம்பிக்கை இல்லையா, ஃபால்ஸ் கன்ஃபெஷன் பண்ணிட்டீங்களா, இன்றைக்கு அவர் சொல்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நம்ம ஓடிக்கினே இருக்கிறோம். ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுத்து பாருங்கள், திருப்பியும் நல்லா ஓடுவோம். உண்மையா இல்லையா? ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடினா ஓட முடியாது. எலியாவை அதனால தான் தூங்க வச்சு சோறு போடுறாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 2வது தரம் தட்டி எழுப்பின பிறகு சாப்பிட்ட சாப்பாட்டினால எவ்வளோ தூரம் போகிறான்? 40 நாள். எந்த சாப்பாட்டில்? ஒரு நாள் சாப்பாட்டில் அவனுக்கு பலனை தருகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் என்ன இருக்கும்? ஓய்வு கிடைக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா 19:6 வாசிக்கிறோம், அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான்.
அவருக்கு எலியாவை மட்டும் எப்படி நடத்திருக்கிறாரு பாருங்களேன். காகத்தை கொண்டு போஷித்தார். ஒன்றும் இல்லாத அந்த விதவையின் வீட்டில் அந்தம்மா ஒரு அடையை சுட்டு சாப்பிட்ணுன்னா அவரு கூட இவருக்கும் எத்தனையோ நாட்கள் சாப்பிட கர்த்தர் உதவி செய்தார். இங்கே பார்த்தீங்கன்னா பயந்து சோர்ந்து நம்பிக்கை இல்லாமல் படுத்திருக்கிற ஒருத்தனுக்கு யாரை கொண்டு அனுப்புகிறாரு? தூதனை கொண்டு. தலைமாட்டில் என்னென்ன இருக்குது? அடையும் தண்ணீரும். இப்படி யோசிச்சு பாருங்கள், டெய்லி நம்ம தூங்கி எழுந்திக்கும் போது நம்ம தலைமாட்டில் ஒரு பீஸாவும் ஒரு கொக்கோ கோலாவும் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ரீஃபில் பண்ணினே இருப்பார். அவர் நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு தருவார், ரெண்டாவது ரீஃபில் பண்ணுவார். உன்னை எதெல்லாம் நீ குறைந்து இருக்கிறியோ அது எல்லாத்தையும் பரிபூரணமாய் மாற்றுவார். அல்லேலூயா. எலியாவை அவர் ரீஃபில் பண்ணார். அல்லேலூயா. மத்தேயு 6:35 வாசிக்கிறோம், ஜீவாப்பம் நானே, அந்த அப்பத்தை சாப்பிட்டவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஏசாயா 55:1 நம்ம தான் வாசிக்கிறோம், அவரே ஜீவாப்பமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்பத்துக்கு ரசத்துக்கு நான் அலைந்து திரியவே மாட்டேன்ப்பா, உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன், நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. அதுக்குன்னு நான் வேலைக்கே போக மாட்டேன், எனக்கு சோறு வேணால் கிடைக்காது. வேலைக்கு போகணும், கடுமையாய் உழைக்க வேண்டும். கர்த்தர் அப்போ எல்லா விஷயத்தையும் தள்ளுவார். அல்லேலூயா. சில நாட்கள் கூடாரம் மறைவில் வைத்து நம்மை மறைக்கிற தேவன். 55:1 வாசிங்க ஏசாயா. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்லண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஃபில் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ரெஸ்ட்டு கொடுப்பார். ரெண்டாவது என்ன பண்ணுவார்? ரிஃபில் பண்ணுவார். மூன்றாவது 19:7 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். மூன்றாவது அவர் ரிமைண்ட் பண்ணினே இருப்பார். நினைப்பூட்டுகிற தேவன். அல்லேலூயா. மூன்றாவது என்னது? நினைப்பூட்டுகிற தேவன். ரிமைண்ட் பண்ணுவார், நீ இருக்கிற இடம் இது அல்ல. அல்லேலூயா. நீ போக வேண்டிய இடம் வேற. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்ல, நீ போக வேண்டிய தூரம் அதிகம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏஞ்சி ஓடிடு. அல்லேலூயா. ஒரு வேலையை செய்துன்னு இருக்கியா, அதிலே உட்காந்துடாத. கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னா அடுத்த இடத்துக்கு போயே ஆகணும். எரேமியா 29:11 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எரேமியா, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அது நன்மைக்கு ஏதுவான முடிவுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எங்கனா ஸ்நாக்னட் ஆகிட்டு எங்கனாவது ஒரே இடத்துல தேக்க நிலைமையில் இருக்கிறோன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவர் உங்களை நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப நேரம் உட்காராத, இது உன்னுடைய இடம் கிடையாது. அல்லேலூயா. நீ மூவ் ஃபார்வர்ட் ஆகியே ஆகணும். முந்தி தள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவுக்கு 2 வாட்டி போஷித்தார். 3வது வாட்டி என்ன செய்தி வருது? நீ போக வேண்டிய தூரம், நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகம், இந்த வேலை போதும், இந்த இடம் போதும், இது போதும் அப்படின்னு கிடையாது. நீ பண்ண வேண்டிய ஊழியங்கள் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் இந்த ஊழியத்தை மட்டும் பண்ணிட்டேன், இதுதான் என் வேலைலாம் கிடையாது. உன்னை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது அவர் ரிமைண்ட் பண்ணுகிற தேவனாய், ரிமைண்டராய் நம்ம கூட இருப்பார், நினைப்பூட்டுகிறது. நாலாவது ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். நாலாவது அவர் ரீஸ்டோர் பண்ணுகிறவர். அல்லேலூயா. மீண்டும் புதுப்பிக்கிற தேவன். 19:15 வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. அவனை கூப்பிட்டு 2வது வாட்டி அவனுக்கு என்ன இது பண்ணுறாரு? யாரை? அடுத்தது அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தரார். அல்லேலூயா. அவன் இழந்து போன அபிஷேகத்தை மீண்டும் அவனுக்கு ரீஸ்டோர் பண்ணுகிறார். அல்லேலூயா. சோர்வடைந்து பயத்தோடு சோர்வடைந்து நம்பிக்கை இழந்து ஸ்தோத்திரம் தப்பான அறிக்கை பண்ணியிருக்கிற உங்களுக்கு அவர் ஒரு பெரிய ரீஸ்டோரேஷனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் மீண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஏசாயா 6:8 வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை ரீஸ்டோர் பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியாவை மாற்றின தேவன் என்னையும் மாற்றுவார். அல்லேலூயா. அவன் செய்த எல்லா அறிக்கையின் மத்தியில் கர்த்தர் அவனை உயர்த்துகிறவராய் அவனை கொண்டு தான் அபிஷேகம் பண்ணார். ஒருத்தராக கூப்பிட்டு யாரை வச்சு அபிஷேகம் பண்ணார்?
எலியாவை வைத்து தான். அல்லேலூயா. ஆனால் எலியா விழுந்தான், தேவன் அவனை எழுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் எழுப்புவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கீழே தள்ளட்டும், கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஆமென், ஆமென். ரெஸ்ட்டு கொடுப்பார், ரிஃபில் பண்ணுவார், ரிமைண்ட் பண்ணுவார், ரீஸ்டோர் பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா எலியாவின் தேவன் என் தேவன், அவரை நான் வணங்கி கொண்டு இருக்கிற தேவன். என்னுடைய பிரயாணங்களை அவர் பாதுகாப்பார். நான் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் தூரமாக இருக்குது. அல்லேலூயா. உன்னை வைத்து பல திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களை வைத்து ஆலயங்களை கட்டுவார். நான் விசுவாசிக்கிறேன். புதிய வீடுகளை நீங்கள் கட்டுவீங்க. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். நிறைய நேரத்தில் நம்ம எப்படி சொல்கிறது, சுய நீதியினாலும் சுய பரிதாபத்தினாலும் நம்ம நிறைய விஷயத்தை இழந்துடுறோம். உண்மையா இல்லையா? என்னால் இது பண்ண முடியாது, நான் படிக்கலை, என்கிட்ட செல்வம் இல்லை, எங்களால் இதுக்கு மேலே முன்னேற முடியாது அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் அறிக்கை செய்கிறோம். அதெல்லாம் தவறான அறிக்கை. எலியாவோடு இருந்தவர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. ஒரு காகத்தை கொண்டு, ஒரு தூதனை கொண்டு போஷிக்க முடியும்னா அவர் உன்னையும் என்னையும் போஷிப்பார். அல்லேலூயா. பயம் வந்ததோடனே ஓடி போடாத, நின்று தேவனை பாரு. அல்லேலூயா. பயம் வந்தோடனே என்ன பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்வான மனசு தவறான முடிவை எடுக்கும். அதனால் சோர்வான நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு முடிவுகளை கர்த்தர் மாற்ற கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம எடுக்கிற தவறான வார்த்தைகள், தவறான நம்பிக்கை நம்முடைய எதிர்காலங்களை மாற்றும். எலியா எடுத்த தவறான முடிவு சூறை செடியிலிருந்து, ஆனால் கர்த்தர் அவனை கைவிடலை. இன்றைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் அதிகமாக இருக்குது. ஆனாலும் அவர் நம்ம மேலே கிருபையை பாராட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பயம் உண்டு? எத்தனை பேருக்கு சோர்வு உண்டு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இல்லை? அவருடைய பாதத்தில் அமருங்க. உங்களுடைய எங்கே எடுத்துன்னு போய் நிறுத்தணுமோ அவர் நிறுத்துவார். அல்லேலூயா. எங்கே உங்களை உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வைப்பார். எலியாவை ஏற்ற நேரத்தில் அதே அபிஷேகத்தோடு அவனை கொண்டு பல மக்களை அபிஷேகம் பண்ண வைத்தார். அல்லேலூயா. இவனுடைய சால்வை யார் மேலே விழுந்தது? கர்த்தர் எப்படி அபிஷேகத்தெல்லாம் மாற்றினார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு அபிஷேகம் பண்ண வேண்டிய ஜாதிகளை உங்கள் முன்பாக நிற்க வைப்பார். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் எழும்பி புறப்பட்டு போங்க. இது இல்லை, இது என் பிளேட் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், இது என் பிளேட்டு இல்லை. அல்லேலூயா. எனக்காக வைத்திருக்கிறார். எனக்காக ஒரு பெரிய திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எலியாவின் தேவன் என் தேவன். எத்தனை பேர் உற்சாகத்தோடு சொல்ல முடியும்? எலியாவின் தேவன் என் தேவன். அல்லேலூயா. எந்த எசபேலும் என்னை எதுவும் பண்ண முடியாது, எந்த ஆகாபும் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த எசபேல் சொல்கிற பேச்சையும் கேட்காதீங்க, பயப்படாதீங்க. எத்தனை பேர் டீமோட்டிவேட் பண்ணினாங்க நான் ஊழியத்துக்கு வரும்போது, அதை கண்டா நான் ஓடி இருப்பேன். அல்லேலூயா. நானும் சூறை செடி கீழே இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த எசபேலும் நம்மை ஆட்டி படைக்கவே முடியாது. ஏன்னா எலியாவின் தேவன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? எலியாவின் தேவன் எங்கள் குடும்பத்தை நடத்துவார். அல்லேலூயா. பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். சோர்வடைந்தவர்களுக்கு அவர் சத்துவத்தை தருகிற தேவன். எப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ கர்த்தர் சத்துவத்தை தருக வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம்பிக்கை இழக்கும் போது அவர் நம்பிக்கை நாயகனாய் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. தவறான எந்த அறிக்கையும் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தின் முடிவுகளை அது தீர்மானம் பண்ணுகிறதா இருக்கிறது. அதனால் நம்முடைய தவறான முடிவுகள், தவறான வார்த்தை, எந்த அறிக்கையும் தப்பாகவே வரவே கூடாது. அல்லேலூயா. எல்லாமே நல்ல அறிக்கை தான் நம்ம வாழ்க்கையில் வரணும். ஏன்னா எலியா பண்ண அந்த காரியங்களில் நமக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், அவனை கைவிட்டது போல் இருந்தது கூட நமக்கு பாடம் கற்பிக்க தான் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் போதித்திருக்கிறார். நம்முடைய ஸ்தோத்திரம், எந்த தோல்வியோ எந்த ஜெயமோ கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வரும். அவன் ஒரு பெரிய வெற்றியை பெற்றவன், ஆனால் சின்ன சர்க்கிளுக்கு அவனால் நிற்க முடியல. நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெற்றிருக்கலாம், சிறிய பயத்தினால் பெரிய காரியங்களை இழக்க நேரிடும்.